இந்த ஒரு ஸ்டிச் தெரிஞ்சிருந்தாலே ப்ளவுஸில் ஸ்லீவ் பார்டர், நெக் பார்டர், டிஃப்ரெண்ட் மோட்டிவ்ஸ் எல்லாத்தையும் இன்னும் அழகாக ஃபினிஷ் பண்ண முடியும். பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக கற்றுக்கக்கூடிய இந்த ஸ்டெம் ஸ்டிச்சை எப்படி சரியான முறையில் போடணும், எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த கிளாஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஆரி கிளாஸ் டே 8ல் பார்க்க போகிற ஸ்டெம் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சை பார்ப்பதற்கு சிம்பிளாக இருந்தாலும் பார்டர் ஒர்க்கு மற்றும் டிஃப்ரெண்ட் டிசைனுக்கு ரொம்ப அழகான ஃபினிஷிங் கொடுக்கக்கூடிய ஸ்டிச். சில்க் த்ரெட் மற்றும் ஆரி அயன் நீடலை யூஸ் பண்ணி இந்த ஸ்டிச்சை எப்படி போடணும்னு சொல்லி கொடுக்க போகிறேன். சில்க் த்ரெட்டை டபுள் த்ரெட்டாக எடுத்துக்கோங்க. அப்புறமா ஆரி அயன் நீடல் எடுத்துக்கோங்க. இது வந்து த்ரெட் நீடில். இப்போ நம்ம சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்து அதில் எண்டில் ஒரு நாட் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நாட் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம கிளாத்தை விட்டு அந்த த்ரெட் வந்து வெளியில் வராமல் இருக்கும். இப்போ நம்ம எப்போதும் போல் கீழேருந்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச் எடுத்து அதை பேக்கில் ஒரு லாக் போட்டுட்டு நம்ம ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் லாக் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு சின்ன செயின் ஸ்டிச்சை ரிவர்ஸில் போடுறோம். அப்புறமா நம்ம எப்போதும் போடுற செயின் ஸ்டிச்சோட கொஞ்சம் லென்த்தியாக போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கிடுங்க. அதாவது சின்ன செயின் ஸ்டிச். அப்புறம் அதை அப்படியே ரிவர்ஸில் கொண்டு போய் நம்ம ஏற்கனவே போட்டு இருக்க செயின் ஸ்டிச்சுக்கு வெளி சைடு சென்டரில் ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஏற்கனவே ஒரு லைனில் போடுறோம்ல, அந்த லைனில் மேலேருந்து ஒரு லாங் செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். திருப்பி இதை அப்படியே ரிவர்ஸில் கொண்டு போய் சென்டரில் ஒரு லாங் செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். நீங்கள் வந்து இந்த சென்டரில் போடக்கூடிய ஸ்டிச்சை வந்து கரெக்டாக செயின் ஸ்டிச்சுக்கு வெளிப்பக்கமாக போடுங்க. செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளே போடாதீங்க. நம்ம பேக் ஸ்டிச் இதுகளுக்கு போட்ட மாதிரி உள்ளே போடாமல் வெளிப்பக்கமாக வர மாதிரி போடணும். உள்பக்கம் வராமல் பார்த்து போடுங்க. இந்த ஸ்டிச்சை போடும்போது செயின் ஸ்டிச்சு சேம் சைஸில் போடணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஒரு ஸ்டிச் பெருசாகவும் இன்னொரு ஸ்டிச் ரொம்ப சின்னதாகவும் இருந்தால் பார்டர் ஃபினிஷிங் அன்ஈவனாக தெரியும். த்ரெட்டை அதிகமாக டைட் பண்ணாமல் ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படின்னா தான் சில்க் த்ரெட் வந்து கட் ஆகாது. பிகினர்ஸ் பண்ணக்கூடிய காமன் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செயின் ஸ்டிச்சோட லென்த்தை ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் சின்னதும் பெரியதமாக மாற்றுவது. அதை அவாய்ட் பண்ண ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சு எவ்வளவு லென்த்தில் போடுறீங்களோ அதே லென்த்தில் தான் நீங்கள் முடிக்கிற வரைக்கும் அந்த செயின் ஸ்டிச் வந்து இருக்கணும். மினிமம் 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் போடுங்க. த்ரெட்டை ரொம்ப டைட்டாக இழுத்தா ஸ்டிச்சு ஷேப் மாறிடும். ரொம்ப லூஸாக விட்டாலும் நீட்டாக இருக்காது. அதனால் மீடியமாக லென்த்தில் ஸ்மூத்தாக ஒர்க் பண்ணுங்கள். ஸ்டிச்சை சென்டரில் சரியான பொசிஷனில் கொண்டு வராமல் போடுறது, அதாவது ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு அந்த சென்டர் பாயிண்ட்டு ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சையும் அவசரப்படாமல் பார்த்து கரெக்டான சென்டரில் இந்த ஸ்டிச்சு போடணும். இந்த ஸ்டிச்சை வந்து ஸ்லீவ் பார்டர், நெக் பார்டர், மோட்டிவ் டிசைன்ஸில் அவுட்லைன் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃப்ளோரல் டிசைன்ஸ், லீஃப் டிசைன்ஸ், கர்வ்டு பேட்டர்ன்ஸ் மாதிரி டிசைன்ஸை வந்து அவுட்லைன் கொடுக்கும்போது யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக கர்வ் மற்றும் மோட்டிவ்ஸில் இந்த டிசைன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம இதே மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி அப்படி கீழே வந்து நம்ம ஒரு லைன் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணுறோம். பார்த்துக்கோங்க, குத்தி எடுக்கிறோம். பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அதாவது ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதை அப்படி ரிவர்ஸில் கொண்டு போய் நம்ம வந்து சென்டரில் நீடில் இன்சர்ட் பண்ணி ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு ஸ்டெம்ஸ் மாதிரியே இருக்கும். நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப லுக்காக இருக்கும். பாருங்கள், நம்ம வந்து முடிக்க போகிறோம். இப்போ லாஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எண்டு நாட் போட்டு நம்ம எப்போதும் போல் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
இப்போது இன்றைக்கி நம்ம கிளாஸில் இந்த ஸ்டெம் ஸ்டிச்சை எப்படி போடணும், எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த கிளாஸை ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட ஒர்க்கை எனக்கு ஷேர் பண்ண விரும்புனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு டிஎம் பண்ணுங்கள். உங்கள் ஒர்க்கை பார்க்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஸ்டிச் அல்லது கிளாஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஆரி கிளாஸ் டே 1லேருந்து டே 7 வரைக்கும் உள்ள கிளாஸஸை தொடர்ந்து பார்க்க எல்லா வீடியோஸையும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ப்ளேலிஸ்ட் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி ஒவ்வொரு கிளாஸையும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண இமேஜஸை நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு டிஎம் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.